ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே மாதத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா நெயில் கட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நகத்துடைய கார்னர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வளர்ந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நாளில் வலி எடுக்க ஆரம்பிச்சிக்கும். குழந்தைங்க பெரும்பாலும் அது வெளில சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நாம்பளுமே பெரியவங்களுமே கூட பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 டைமு நெயில் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நகம் அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா நகத்தில் அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதை வாயில் கடித்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு விடாதீங்க. நீங்களாகவே குழந்தைங்கள பார்த்து கவனித்து மாதத்துக்கு 2 டைமு நெயில் கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், யாதினுக்கு நெயில் கட் பண்ணி விட்டு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க நாம்பளுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நெயில் கட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னும் சரணுக்கு நெயில் கட் பண்ணல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழுக்கு நல்லாவே சேர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெயில் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் பேபியோட கை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம்ளே முன்கூட்டியே பார்த்துட்டு நெயில் கட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நகத்தை வாயில் கடிக்கிறாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு குழந்தைங்க கடித்தாலுமே அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே போகாது. பட் ஆனால் இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நெய்யில் வாயில் கடிக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களை எப்பொழுதுமே ரொம்ப சேஃப்டியாக கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஒரு நிமிஷம் அந்த கவனக்குறைவு தான் பல பிரச்சனைகளை, பல கெடுதலை கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக, சப்போர்ட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க முழிச்சிட்ருக்கிறப்போ உங்களை நெயில் கட் பண்ண விடலை, ராவடி பண்ணுறாங்க, அடம் பண்ணுறாங்க, கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு மெதுவாக நெயில் கட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் மேக்ஸிமம் அவங்க முழிச்சிட்ருக்கப்பவே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க தூங்குறப்ப பண்ணுங்கள். நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெயில் கட் பண்ண அந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, கட் பண்ண நகம் எல்லா பீசஸையுமே டோட்டலாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அதை நம்ம சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுடைய காலில் குத்திடும், அல்லது அவங்க கீழே ஏதாவது பொருளை போட்டுட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் எனி ஒன் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் போயிடும். ஸோ அதில் ஆபத்து இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணிவிடுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த நகம் நம்ம கட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விளையாடும்போது கைப்பட்டு காயமாயிடும். ஸோ டோட்டலாக நம்ம இதையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், கைகள் கால்கள் ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நெயில் நல்லா நீட்டாக கட் பண்ணி க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பொழுதும்.